ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கோ கார் இன்வெர்ட்டர் 250 வாட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள ப்ராடக்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக. இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணேன். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 2400 வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ன இருக்குன்னு செக் பண்ணலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் அவங்களுடைய பாக்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ பாக்ஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு லைட்டாக பார்த்துக்கலாம். 250 வாட்ஸ், அதுக்கப்புறம் 500 சர்ச் வாட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிராண்ட் வந்து பார்க்கோ. இது வந்து பார்த்தீங்கன்னா கனடாஸ் அண்ட் இந்தியாஸோட இன்வெர்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 250 வாட்ஸ் 500 வாட்ஸ் சர்ச் பவர். ஓகேங்களா, ஸோ ஃபர்தராக என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்வெர்ட்ரு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இன்வெர்ட்ரு வந்து ஒரு கவரில் போட்டு ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்ஸ்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸ்குள்ளே இன்னும் நிறையா திங்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஒரு வெல்கம் கார்டு மாரி கொடுத்துருக்காங்க. அதில் அவங்களுடைய இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம் பார்கோட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லுக்கிங் நைஸ். ஓகேங்களா, ஸோ இந்த வெல்கம் கார்டை ஓரமாக வச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மேனுவல் இருக்குது. மேனுவல் நியர்லி ஒரு 10 to 15 பேஜ்க்குள்ளே இருக்கும். ஓகேங்களா, டீட்டெயில்டாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, எப்படி இதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ அந்த மேனுவலை ஓரமாக வச்சிடலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கேபிள் பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு, பேட்டரியோட டேரெக்டாக கனெக்ட் பண்ணுறது. இது இன்வெர்ட்டரோட எண்டு, இது பேட்டரியோட எண்டு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக காரில் சிகரெட் லைட்டிங் பின்னோட கனெக்ட் பண்ணிக்கலாம். காரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் கனெக்டர் இருக்கும், இது வந்து மேல் கனெக்டர். ஓகேங்களா, இது வந்து இன்வெர்ட்டரோட கனெக்ட் பண்ணிட்டு இது காரோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏசி அவுட்புட் இங்கேருந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ கேபிள் குவாலிட்டிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ப்ராடக்ட் வந்து லுக்கிங் நைஸாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து ஓரமாக வச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்வெர்ட்டரை பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ கவர்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இன்வெர்ட்டர் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே போல் கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு, ப்ரீமியம் ஃபீல் வருது. ஓகேங்களா, ஸோ டிசைன்ஸும் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஓகேங்களா, ஸோ ஃப்ரெஷ் ஃபீல்ஸ் கொடுக்குது. 250 வாட்ஸ் 500 வாட்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். 500 வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் வாட்ஸ். ஓகேங்களா, பீக் பவர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் 12 வோல்ட் டிசி இன்புட் இது தேவைப்படும். அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 220 வோல்ட்ஸ் to 240 வோல்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. 50 ஹெர்ட்ஸ் to 60 ஹெர்ட்ஸ் வரைக்கும். கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 250 வாட்ஸ். ஓகேங்களா, இது வந்து ஒரு மாடிஃபைட் சைன் வேவ் இன்வெர்ட்டர். ஓகேங்களா, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி திரும்பவும் 500 வாட்ஸ் சர்ச் பவர் இது வந்து மேனேஜ் பண்ணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் க்ரீன் கலர் பவர் எல்இடி கொடுத்துருக்காங்க, ரெட் கலர் ஃபால்ட் எல்இடி கொடுத்துருக்காங்க. எப்போல்லாம் வந்து ரெட் கலர் எல்இடி எரியுதோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கனெக்ஷனில் ஏதோ இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இதை பற்றின டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோட எண்டில் போடுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து கூலிங் ஃபேன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டரி டெர்மினல்ஸ் கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி அவுட்புட். அதுக்கப்புறம் ஸ்விட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஸோ ஃபீல் குட். ஓகேங்களா, ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் வந்து பேட்டரியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவோட கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஏசி அவுட்புட் எடுத்துகிட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொபைல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து மொபைல் சார்ஜ் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் ஆன் பண்ணுறேன். ஸோ இன்வெர்ட்டரோட க்ரீன் அண்ட் ரெட்டு எல்இடி வந்து க்ளோ ஆகுது. ரெட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ விச் மீன்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ வந்து மொபைல் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகுது. ஸோ க்ளோஸ்அப்பில் போயிட்டு சார்ஜ் ஐக்கான் வந்து எனேபிள் ஆகிருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம். ஓகே, க்ளோஸ்அப்பில் போய் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ நோ இஷ்யூஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் அண்ட் ஃபேன் அதையும் இது கூட அட்டாச் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஏசி ஸ்விட்ச் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்விட்ச் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டரோட கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட்ச் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லேப்டாப்போட ஒயர் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்போட கனெக்ட் ஆகிருக்கு, நோ இஷ்யூஸ். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா
சுவிட்ச் பாக்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதோட ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேனோட தான் கனெக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கு, நோ இஷ்யூஸ். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். மொபைல் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய மொபைலும் கனெக்ட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக, ப்ராப்பராக, நோ இஷ்யூஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்வெர்ட்டர் ஆன் பண்ணோடனே க்ரீன் கலர் எல்இடி எரியுது. ஸோ நோ ஃபால்ட்டி. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மொபைல் ஸ்விட்சை ஆன் பண்ணுறேன். ஸோ மொபைல் சார்ஜ் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஆன் பண்ணதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைல் வந்து பார்த்திங்கன்னா க்ளோ ஆகுது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் ஆன் பண்ணியிருக்கேன். லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பேட்ரி சிம்பிள் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் சிம்பிள் தெரியுது. ஸோ விச் மீன்ஸ் இப்போ வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ஆன் பண்ணுறேன். ஸோ ஃபேன் ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரன் ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், ஃபுல்லாக ரன் ஆனதும் செக் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் ரன் ஆகுது. ஸோ ஃபேன் எந்த இஷ்யூஸ் இல்லாமல் ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகுது. ஸோ அதில் எந்த இஷ்யூஸும் இல்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஃபேன் வந்து ஆஃப் பண்ணுறேன். ஃபேன் ஆஃப் பண்ணோடனே பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்லோ டவுன் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் லேப்டாப்பும் ஆஃப் பண்ணி பார்க்குறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் ஆஃப் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். ஸோ லேப்டாப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஆஃப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆன் பேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது ஸ்க்ரீனில். ஸோ அந்த ஒயர் சிம்பிளும் இங்கே இல்லை, சார்ஜ் ஆகிற ஒயர் சிம்பிள். ஸோ இப்போ திருப்பி வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளக்டின்னு காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனையும் ஆன் பண்ணுறேன். ஃபேன் ஆன் பண்ண உடனே ஃபேன் ரன் ஆகும் பாருங்கள், எந்த ஒரு இஷ்யூஸ் இல்லாமல் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒவ்வொரு அப்ளைன்சஸாக ஆஃப் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனை அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜ் ஆகிட்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ லேப்டாப், ஃபேன் அட் ஏ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்ளைன்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா 90 வாட்ஸ், லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ். ஓகேங்களா? இது கேமிங் லேப்டாப்புங்கிறதுனால மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 10 வாட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊஃபர் ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் லேப்டாப், அதுக்கப்புறம் மொபைல், இது வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்னு செக் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஏற்கனவே கனெக்ட் பண்ண அதே கனெக்ஷன் தான். இன்வெர்ட்டர்லேருந்து ஏசி ஸ்விட்ச் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப், மொபைல், அதுக்கப்புறம் ஊஃபர் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஒவ்வொன்றா ஆன் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து ஆன் பண்ணுறேன். மொபைல் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மொபைல் ஆன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ப்ளக்டின்னு காமிக்குது ஸ்க்ரீனில். ஸோ அதுவும் சார்ஜ் ஆகுது. ஓகேங்களா? மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஊஃபர் ஸ்பீக்கர் வந்து ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணிட்டேன். பட் இங்கே ஆனால் பவர் வராத மாதிரி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் ஆன் பண்ணால் தான் இது ஆன் ஆகும். ஸோ நான் அது வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஆன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஊஃபர் ஸ்பீக்கருக்கும் வந்து எனக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஊஃபர் ஸ்பீக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங்ஸ் வந்து ப்ளே பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாமே ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே சார்ஜ் ஆகுது, மொபைல் அண்ட் லேப்டாப் ப்ளஸ் வந்து ஊஃபர் ஸ்பீக்கர். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்ளைன்சஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப், ஊஃபர் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அது ஆஃப் ஆகிடுது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஆஃப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் பேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து ஆஃப் பண்ணுறேன். ஓகேங்களா? மொபைல் ஆஃப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அதனுடைய சார்ஜஸ் வந்து சார்ஜஸ் ஆகலை. ஓகே, இப்போ பார்க்கோ இன்வெர்ட்டரோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் வோல்டேஜ் ஷட் டவுன் வித் அலாரம். 15 to 16 வோல்ட்டுக்குள்ளே இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பீப் சவுண்ட் வந்துட்டு இன்வெர்ட்டர் ஆஃப் ஆகிடும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ் ஷட் டவுன் வித் அலாரம். 10 to 11 வோல்ட்டுக்குள்ளே இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர்லோட் ஷட் டவுன் வித் அலாரம். 500 வாட்ஸ்க்குள்ளே வாட்ஸ்க்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகிடும். ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன் இருக்குது, சர்ச் ப்ரொடக்ஷன் இருக்குது, அப் டு 500 வாட்ஸ் வரைக்கும். ஓகேங்களா? டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஃபேன்லேருந்து ஒரு நாய்ஸ் வருது. எப்பன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேட்டரி ஃபுல்லா இருந்து நீங்க எந்த ஒரு லோடும் யூஸ் பண்ணாம சோலார் பேனல்லேருந்து சார்ஜ் வந்ததுன்னா, அப்போ வந்து ஃபேன் வந்து ஒரு நாய்ஸ உண்டாக்குது. 2வதா வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் சார்ஜ் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மாடிஃபைடு சைன் வேவ் இன்வெர்ட்டர் தான் இது. இதுவே பியூர் சைன் வேவ் இன்வெர்ட்டரா இருந்தா, செம்ம ஒர்த்தியான ப்ராடக்ட் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன தட்டி விடுங்க. அப்பதான் உடனுக்குடன் இது போன்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா?